ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான கேப்சிகம் வச்சு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் 1 டைம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் குடமிளகாலெல்லாம் தண்ணி இருக்கும். தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணதே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாவை பிசைஞ்சிக்கிறேன். இப்போ கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. வாங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் இதில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 by 1 போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு சைடு வெந்தவுடனே திருப்பி விட்டு இன்னொரு சைடையும் வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னொரு டைம் போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு போண்டா மாதிரி வேணும்னா கொஞ்சம் உருண்டையாக ஆக்கி போடுங்க. பக்கோடா மாதிரி வேணும்னா கொஞ்சம் கிள்ளி எடுத்து போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கிள்ளி எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதையும் வெளியே எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பரான கேப்சிகம் ஆனியன் பக்கோடா இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.